ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின்ஸ் வில்லா. இன்றைக்கி நம்ம ஒரு க்ரீன் ஆப்பிளை வச்சு எப்படி ஒரு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த க்ரீன் ஆப்பிளில் நம்ம நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆப்பிள். மேபி இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி தரலாம். இது எப்படி பிரியாணி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை நான் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இது செய்யறதுக்கு முன்னாடி தான் நம்ம இந்த ஆப்பிளை கட் போடணும், இல்லைன்னா கலர் அது சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம அழகாக பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம இப்போது யூஸ் பண்ணலாம். தோல்லாம் எடுக்க தேவையில்லை. இது நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே செய்கிற மாதிரி பிரியாணி நட்டு தான் செய்ய போகிறோம். இப்போது நம்மளுக்கு க்ரீன் ஆப்பிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டு செய்வோம். மேபி இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் ஆப்பிள் வச்சு நம்ம பிரியாணி செஞ்சுருக்கிறோம். இதே மாதிரி தான் கோவக்காய், கத்திரிக்காய் எல்லாமே இதே மாதிரி நம்ம ஈஸியாக செய்யலாம் பிரியாணியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் குயின்ஸ் வில்லாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.